ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்சலுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து எப்படி லைன் கொடுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம மெயினாக என்ன பண்ணோன்னா, எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை நம்ம எத்தனை கட்டுக்கு போகிறோன்னுக்கிட்ட முதல்ல தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? அந்த எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வச்சு தான் நீங்கள் எத்தனை கட்டு போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்களா, இது வந்து LINன்னு இருக்கும் பாருங்கள். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டப்போ எஸ்எம்பிஎஸ் லைன் பண்ணுறது அது பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி LINல நீங்கள் கேன் லைனு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் 3 + 3 - இங்கே பாருங்கள் இருக்கும். அது நீங்கள் எதில் ஒன்று வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுக்கலாம், இல்லை 3 போட்டு கூட கொடுக்கலாம். நீங்கள் எதில் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். அதுதான் உங்களுக்கு வேலை ஈஸி. இப்போ என்னென்ன அடுத்தது, இந்த மாதிரி பிக்சல் லைட்டே எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். இது வந்து 12 வோல்ட் பிக்சல் லைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் 2 பேர் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று 2 பக்கம் கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகணும். இந்த 2 ஒயரில் நீங்கள் எந்த பக்கம் தானே லைன் கொடுக்கணும். நீங்கள் எந்த பக்கம் கொடுத்தாலும் லைட் எரிக்கிட்டான் போது ஒன்று, அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு கட்டு நீங்கள் லைன் கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் 2 ஒயர்லேருந்து எப்படியும் லைன் கொடுக்கலாம் பாருங்கள். எரியுதுங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஃபோன் வந்த முடியல நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த லைட்டில் ஒரு பக்கம் 2 ஒயரில் நம்ம லைன் கொடுத்துட்டோம், இன்னொரு பக்கம் 2 ஒயர்லேருந்து நம்ம லைன் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி இன்னொரு 2 ஒயரில் நீங்கள் லைட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் லைட்டு வாங்கி போகிறீங்கன்னா புதுசாக இந்த மாதிரி ஒயர் 2 ஒயர் கடைசியில் 2 ஒயர் டச் ஆனிச்சுன்னா அங்கே பாருங்கள், பாதி பல்ப் எரியல. தெரியுதுங்களா? இந்த பல்பில் எரியல. இங்கே பாருங்கள், இப்போ எடுக்கிற பாருங்க எரியுது. இந்த ஒயர் டச் ஆனிச்சுனால இந்த லைட் எரியாது. நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சணும். தெரிஞ்சுங்களுக்கு ஓகே, தெரியாதுங்க இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக லைன் டச் ஆகாமல் லைன் கொடுக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ நான் வந்து இதிலே வந்து ஒரு ரெண்டு கட்டு ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதிலே வந்து இன்னொரு கட்டு நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இங்கேருந்து லைன் எடுக்காமல் இதுலேருந்து இதோட 2 வேலேருந்து நான் லைன் எடுத்து உங்களுக்கு போகிறேன் பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் நான் லைன் கொடுக்குறேன் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா நம்ம சொல்கிறதோட செஞ்சு காமிச்சிட்டோமா, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுக்குறேன். என்ன எரியுது உங்களுக்கு பாருங்கள் தெரியும். இது பச்சை, இது வெள்ளை. பாருங்கள், 2 கட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பச்சை ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக எரியுது, வெள்ளை ஓரளவுக்கு கொஞ்சம் டிம்மாக எரியுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அடுத்து 3வது கட்டுனா உங்களுக்கு லைன் கொடுக்குறேன் பாருங்கள். இதுலேருந்து 2 ஒயர் எடுத்து நான் அடுத்த 3வது கட்டுக்கு லைன் கொடுக்குறேன் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ப்ளஸ் மைனஸ் நான் 3வது லைட்டுக்கு லைன் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்ட பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அதை டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த பாருங்கள், ப்ளூ எப்படி எரியுது, எல்லோ க்ரீன் எப்படி எரியுது பாருங்கள். நீங்களே ப்ளூ வந்து உங்களுக்கு சரியாக தெரியல, உங்கள் லைட் அப்படி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீன் எப்படி எரியுது பாருங்கள், நல்லா பிரைட்டாக எரியுதுங்களா. அதுக்கப்புறம் 2வது ஒயிட்டு ஓரளவுக்கு கலர் எரியுது. ப்ளூ பாருங்கள் ஃபுல்லாக டிம் ஆச்சு. தெரியுதுங்களா? இப்படி ப்ளூ டிம்மாக எரியுது. இந்த மாதிரி நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரே ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி லைனாக நீங்கள் லைட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிக ஒரு 4 கட்டு 5 கட்டு போனீங்கன்னா கடைசியில் பல்பு எரியாது. ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொரு பல்புக்கும் எல்லா பல்புக்கும் DC போடுறதுனால அது சப்ளை தள்ளாது. ஒரு பல்பு ஏன்னா 20 அடி இருக்கும். 20 அடி, இது ஒரு 40 60 அடி பக்கமாக போகுது. 60 70 80 அடி போகும் 4 கட்டு போட்டிங்கன்னா. அப்படி போட்டிங்கன்னா அந்த DC வோல்ட்டு, ஏன்னா DCயில் அதிகமாக வோல்டேஜ் தள்ளாது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு கடைசியாக போக பல்பு வந்து நமக்கு பிரைட்னஸ் குறையும். இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ஒரு ப்ளஸ் மைனஸ் எடுத்து நீங்கள் நேராக லைன் போட்டுருங்க. ஓகேங்களா? ப்ளஸ் மைனஸ் லைன் போட்டு மேலேருந்து நீங்கள் குண்டூசி போட்டு இப்படி ஒவ்வொரு கட்டாக நீங்கள் கீழே இறக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா லைட்டு நல்லா லைஃப் வரும். உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸும் நல்லா லைஃப் வரும். ஏன்னா நீங்கள் போட்டு ஒரே கட்டில் லோடு தள்ளனா நமக்கு DC வோல்ட்டு அவ்வளோ தள்ளாது. ஆனால் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸு போயிடும். நீங்கள் வந்து மேலே ஒரு 2 ஒயர் ப்ளஸ் மைனஸ் போட்டுவிட்டு நீங்கள் அதுலேருந்து குண்டூசி போட்டு கீழே லைன் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி லைட்லாம் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். லைட்டு லைஃப் வரும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இப்படி ஒவ்வொரு மாற்றி ஒரே இதில் கூடனால 2 பக்கமும் ஒயர் நீங்கள் சீவி போடுவீங்க. இந்த மாதிரி ஒயர்லாம் சீவி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இந்த லைட்டு ஃபால்ட் ஆகும். இந்த ஒயர் பிஞ்சிட்டு வந்துடும். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் இழுத்து பிச்சு போகலாம். அதுக்கு மாதிரி போட்டிங்கன்னா ஒயர் பிஞ்சிட்டு வந்துடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேலே எல்லா பிக்சலுக்கும் மேலே 2 ஒயர் நீங்கள் போட்டுக்கலாம். லைட்டு வாங்கின உடனே மேலே உள்ள ஒயர் நல்லா ஒன்று ஸ்கொயர் சில்க் ஒயர் போட்டு நீங்கள் பிக்சலுக்கு ஒரு நல்ல ஒயரை போட்டுக்கலாம். அப்படி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவுட் உங்களுக்கு நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டார் ஒரு கஸ்டமர். சரி அவருக்காக சொன்னால் தெரியாதவங்களுக்கு பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்களா. அது நான் எதுவும் சொல்ல, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைட்டு எஸ்எம்பிஎஸ் மைக் செட்டு தேவையான பொருள் லைட்டிங்கில் என்ன வேணாலும் ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா கொரியர் அவைலபிள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.